இன்னைக்கு நாங்க எங்க போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க பேபின் குட்டிக்கு ஆதார் எடுக்க தான் போயிருந்தோம். இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆதார். குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது என்னென்ன தேவைப்படும்னா, நம்ம பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தா போதும். என் பேரண்ட்ஸோட அம்மா, அப்பா யாராவது ஒரு ஆள் இருந்தா போதும். அப்புறம் அந்த பேபியோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். இது இருந்தா மட்டும் தான் அவங்களோட ஆதார் வந்து எடுக்க முடியும். நம்ம வந்து அவங்களுக்கு ஆதார் எடுக்கும்போது நம்ம தான் தூக்கி பிடிச்சிருக்கணும். ஒரு 2, 3 டேக் போச்சு அவனுக்கு எடுக்கிறதுக்கு. அப்படிதான் எடுத்துட்டு இருந்தோம். சரி அவனுக்கு மட்டும் ஆதார் எடுக்க போல, எங்களுக்கும் சேர்த்து நாங்க ஆதார் வந்து அப்டேட் பண்ண தான் போயிருந்தோம். அங்க போனோனே நான் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருந்தப்ப என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒய்ஃப்க்கு வந்து டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேர் ஆஃபே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி அத அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனா வந்து கவர்மெண்ட்லயே அந்த கேர் ஆஃப் வந்து எப்பயோ ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அதனால வந்து அதெல்லாம் அப்டேட்லாம் பண்ண முடியாது. உங்க பேபிக்கு மட்டும் அந்த கேர் ஆஃப் வந்து ஆப்ஷன் இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத ஏன் நான் இங்க சொல்றேன்னா, என்ன மாரி இந்த விஷயம் தெரியாம நெறைய பேர் இருப்பாங்கல்ல. சரி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றேன்.